தியேட்டர்ல வந்து பார்க்கிங், சமோசா இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப சமீபத்துல சல்லியர்கள் படம் வந்து மால்ல கூட வெளியிடலையே. அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வந்தாதான் முதல்ல அவங்களுக்கு பிசினஸ். நீங்க அப்ப கூட யாருமே குரல் கொடுக்கல. தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் படம் வரும்போது தான், வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்றீங்க. இது காலகாலமா உங்களுக்கு தெரியாதா? பார்க்கிங் இருக்குது, சோமாஸ் வைக்கிறானுங்க, சமோசா வைக்கிறானுங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து போக கூடாது, வெளியில இருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போக கூடாதுன்னு எப்போத்தையே கொண்டு வந்தாங்களே. அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க கேட்ட கேள்வி 2 கேள்வி. ஒன்னு வந்து கேன்டீனோட ரேட் பத்தி நம்ம பேசணும், அதை பத்தி அது செகண்ட். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சல்லியர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. கூடுமான விரைவில் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து பிரஸ் மீட்ல தான் கன்வே பண்ணார். அப்போ பிரஸ் மீட்ல சொன்னதுக்கு மேல ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டீங்கன்னா அதுவே போதுமான குரல் தான். அதுவே பலமாவும் ஒழிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலயுமே போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவரோட ஒரு மெத்தட் தான். அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம். அதுல ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்கு. அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம். எப்பவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். அதுக்கு உண்டான ப்ராப்ளம் இருக்கு. பட் அது எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாரு. அதுக்கு மேல மறுபடியும் அதை ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, மால் போன்ற திரையரங்குல பெரிய இடத்துங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ள கூட நுழைய முடியல. அப்போ உங்க படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா? தேட்டருக்கு போக மாட்டீங்களா? எல்லா மால்லையும் தான். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானே கூப்பிடுவோம். புரிஞ்சு உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட் எல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர், 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்கறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதானே செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ள ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணா பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃப்ல. ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்ல அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கல, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்கறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? ஃபர்ஸ்ட் ரீசனே சார், தியேட்டர் கிரௌடு வர முதல் காரணமே இந்த தியேட்டர்ல வந்து ரேட்டை குறைக்கணும். காஃபி டீல இருந்து நான் சொல்றது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தியேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான். அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான். படம் எல்லாம் அப்புறம் சார். இங்க சார் ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க. மெயினா வந்து இந்த ரீலீஸ் மூவி மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படங்கோட சார் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா, ஓடுது. 60 கோடி கலெக்ட் பண்ணி. என்ன மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க. பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல. அப்படியே இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க நினைச்சிட்டீங்க படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பது சகல படங்களை பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவா சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ள வர்றதில்லை? நான் சொல்றது குறிப்பா ஃபேமிலியோட ஏன் வர்றதில்லை? ஃபர்ஸ்ட் ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்க அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு கிரௌடு வரும்னா உள்ள சொன்னா அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும், காஃபி கீபி சாப்பிடணும்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவான். கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறையா இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறத ரீசன் சொல்றேன். காஸ்ட் வந்து உள்ள விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனாலதான் ஃபேமிலியா
வர்றதில்ல. ஜாலியா போனோம் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபாய் செலவு பண்றோம், உள்ள தியேட்டருக்குள்ள போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் ஒரு தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயம் வருவாங்க. உள்ள வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை.